கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டுமாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. நீங்க எல்லாரும் நலமா சேஃபா இருக்கிறீங்க என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளுங்க, காட் இஸ் குட். தேவன் நம் தேவைகளை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார், அற்புதமாய் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அதனால சோர்ந்து போயிடாதீங்க. இந்த காலகட்டம் கடினமான காலகட்டம் தான். ஆனால் இந்த காலத்திலும் கர்த்தர் நம்மை போஷிக்க வல்லவராய் இருக்கிறார், நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார் என்று நம்ம போன வாரம் பார்த்தோம். அதே மெசேஜினுடைய 2ஆம் பாகத்தை நாம் பார்க்க போகிறோம். டைட்டில் என்னன்னு கேட்டீங்களா? சேம் டைட்டில், ப்ரொவிஷன் இன் த மிட்ஸ் ஆஃப் பேண்டமிக். எல்லா நேரங்களிலும் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன், 2வது பகுதி. வேத வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இன்றைக்கும் அதே வேத பகுதியை நாம் எடுத்து, வசனங்கள் தான் வித்தியாசமானது. 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 8ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரல நம்ம பார்க்க போகிறோம். Let me read it for you. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். நோட்டீஸ் த வேர்ட் விதவை. அப்படியே 10வது வசனம். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்த பொழுது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். 11ஆம் வசனம். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். பொய் சொல்ல போறான்னு நினைச்சிட்டார் போலது. ஆகினால் அவ சொல்றா, உன்னுடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக, தட்ஸ் த ஃபைனல் லாஸ்ட் சப்பர், அதுதான் எங்களுக்கு, அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுகிறதுக்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றான். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு சிறிய அடையை பண்ணி என் இடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் மட்டும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. Same, we are talking about Elijah, we are talking about the provision of God. தேவன் தேவைகளை சந்திக்கிறவர், எந்த சூழ்நிலையிலும் தேவைகளை சந்திக்கிறவர் என்பதை பற்றி நாம் பேசுகிறோம். போன வாரம் எப்படி எலியாவை ஆண்டவர் மிஸ்டீரியஸா போஷித்தார், எப்படி ஆண்டவர் மிராக்குலஸா ஆண்டவர் போஷித்தார், எப்படி மல்டிப்ளையிங்கா அது இருந்துச்சு, அது பெருகுற காரியமா இருந்தது என்று நம்ம பார்த்தோம். இன்றைக்கும் அதே தான் நம்ம பார்க்க போறோம். நம்பர் 1, காட்ஸ் ப்ரொவிஷன் இஸ் மிஸ்டீரியஸ். இங்க போன வாரம் நம்ம பார்த்தோம், இதுக்கு முன்னாடி வசனங்களை பார்த்தோம், காகம் அவனை போஷித்தது. பட் இங்க நீங்க பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற வசனங்களில் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு விதவையை கொண்டு ஆண்டவர் என்ன செய்யறார் பாருங்க, போஷிக்கிறார் எலியாவை, தீர்க்கதரிசியை. இந்த விதவைன்னா என்ன ரொம்ப குறைஞ்சதா? இன்னைக்கு நமக்கு நிறைய விதவைகளுக்கு பென்ஷன் இருக்கு, இந்த உதவி தொகை அதெல்லாம் கவர்மெண்ட்ல எல்லாம் இருக்குது. ஆனா அந்த காலத்துல விதவைகள் அவர்களுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருந்தது. They were considered as very low. அந்த விதவையா இருப்பது என்பது அந்த சமூகத்திலே ஒரு குறைவானதாக காணப்பட்டது, அது ஒரு சாபமாக காணப்பட்டது. அப்ப ஆண்டவர் இங்க பாத்தீங்கன்னா, ஒரு விதவையை கொண்டு, ஹஸ்பண்ட்லெஸ் பர்சன், அவளுக்கு வேற வழி இல்லை, தன்னுடைய பிள்ளைகளை நடத்துவதற்கு வேற வழி இல்லை. She was a hopeless person. ஒரு நம்பிக்கையற்ற தன்மையில தான் இருந்திருப்பா. கணவன் இல்லையே, இருந்திருந்தா என் குடும்பம் நல்லா இருந்திருக்குமே என்ற ஒரு நம்பிக்கை அவளுக்கு இருந்திருக்கு. ஆனா இங்க கணவர் இல்லை. 10வது குறைக்கு அங்க வேற பஞ்சம் வேற உண்டாயிருந்தது தேசத்துல. So she would have been a hopeless woman, a husbandless woman, a hopeless woman.
ஆனா பாத்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் அவளை தான் தெரிந்தெடுத்தார். யாரை போஷிப்பதுக்குங்க? ஆண்டவர் எலியாவை போஷிப்பதற்கு ஒரு விதவையை தேர்ந்தெடுக்கிறார். Again, let me tell you, God's ways are mysterious. தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற விதம் மிஸ்டீரியஸா இருக்கும். அங்கே காகத்தை கொண்டு வருகிறார் முதல் பகுதியில. இங்க பார்த்தீங்கன்னா ஒரு விதவையை கொண்டு ஆண்டவர் போஷிக்கிறார். எதுக்கு நான் இதை சொல்றேன் அப்படின்னா, எப்படியாகிலும் ஆச்சரியமான விதத்துல, வினோதமான விதத்திலே ஆண்டவர் நம் தேவைகளை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை மறுபடியும் இந்த வாரமும் நான் சொல்ல விரும்புகிறேன். I could have taken some other message. நான் வேற ஒரு பேசேஜ் எடுத்து நான் ஒரு மெசேஜ் நான் பிரசங்கம் பண்ணிக்கலாம். ஆனா எனக்குள்ளே இந்த ப்ரொவிஷன் ஆஃப் காட், இந்த சூழ்நிலையில் மத்தியிலே தேவன் நம் தேவைகளை சந்திக்கிறவர் என்று சொல்லி மறுபடியும் சொல்ல வேண்டும் என்ற ஒரு உந்துதல் எனக்குள்ள இருந்ததுனால அந்த 2வது பகுதியில இருந்து ஆண்டவர் எப்படி தேவைகளை சந்திக்கிறார் என்பதை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். So God has mysterious ways. இன்னொன்னு சொல்லட்டுமா, நம்ம ஹோப்லெஸ் கண்டிஷன்ல நம்ம இருந்தா கூட இன்னொரு ஆள் அவன் ஹோப்லெஸ் கண்டிஷன்ல இருக்கலாம். அவனுடைய கண்டிஷன் எப்படியோ நமக்கு தெரியாது. ஆனா அவனை கொண்டும் ஆண்டவர் போஷிக்க நமக்கு வல்லவராக இருக்கிறார். அதுதான் இங்க பார்க்கிறோம். தீர்க்கதரிசி புறப்பட்டு போ, எந்த ஊருக்கு போ, சாரிபாத் என்ற ஒரு ஊருக்கு போ, அங்கே நான் உனக்கு வேற எதையாவது நான் வச்சு நான் ராஜா வீட்டுல ராஜா உன்னை பார்த்துப்பாரு, அங்க இருக்கிற தலைவர் உன்னை பார்த்துப்பாருலாம் சொல்லல. அங்கே ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டேன் என்று சொல்றாரு. அப்ப ஏற்கனவே ஆண்டவர் அந்த லேடி கிட்ட பேசி பாருங்க, how God works. நம்ம நினைக்கிறோம் தீர்க்கதரிசி கிட்ட தான் ஆண்டவர் பேசுவார், சாதாரண மக்கள் கிட்ட பேசுவார், பேசி நமக்கு உதவியை வர பண்ணுவார். God can talk to any person. God can move the heart of any person. ஆண்டவர் எந்த மனுஷனுடைய உள்ளத்தையும் ஆண்டவர் அசைய செய்து, ஆண்டவர் நமக்கு ஃபேவர் வர்றதுக்காக ஆண்டவர் மிஸ்டீரியஸான காரியங்களை கூட செய்வார், வினோதமான காரியங்களை செய்வார், ஆச்சரியமான காரியங்களை செய்வார். மறந்து போயிடாதீங்க. எனக்கு நம்பிக்கையே இல்ல பாஸ்டர், இந்த சூழ்நிலையில எனக்கு எங்க இருந்து ஹெல்ப் வரும்? கண்டிப்பா வரும், எப்படியாகிலும் வரும். கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். காகத்தை கொண்டு செய்வார், ஒரு விதவை கொண்டு செய்வார், யாரை கொண்டு வேணுமானாலும் கர்த்தர் உனக்கும் எனக்கும் அற்புதத்தை செய்வார். 2வது, God's provision is miraculous. God's provision is miraculous. ஆண்டவர் நமக்கு செய்யும் அந்த காரியங்கள் அற்புதமானவை. நம்முடைய தேவைகளை சந்திப்பது அற்புதமான விதமாக இருக்கும். போன வாரம் நம்ம பார்த்தோம், காகம் காலையிலயும் மாலையிலையும் தினந்தோறும் அதுவும் என்ன கொண்டு வந்ததாம்? கறி கொண்டு வந்ததாம். அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு ஓடுற ஒரு பறவை தான் காகம். தனக்கு கிடைச்சத என்ன பண்ணும்? அது சாப்பிடும். அது அசுத்தமானதையும் சாப்பிடும் நான் சொன்னேன். ஆனா அதை கொண்டு ஆண்டவர் தீர்க்கதரிசியை அழகாக ஆண்டவர் அற்புதமாக போஷிக்கிறார். இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 12ஆம் வசனத்துல நம்ம பார்க்க முடியும். 12ஆம் வசனம், அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்திலே கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்துல ஒரு அடையும் இல்லை. கொஞ்சோண்டு மாவு இருக்குது, கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது. என்ன பண்ண போற? அதுல ஒரு கொஞ்சம் ஏதாவது செஞ்சு நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றார். பாருங்க, நிறைய விறகு பொறுக்கி இருக்கணும். நிறைய நாள் அவளுக்கே ஹோப் இல்லை. கடைசி மீல் தானே சமைக்க போறோம், கடைசியா இருக்கிறது இவ்வளவு தானே, சரி சாப்பிட்டு செத்து போயிடுவோம், 2 பேரும் செத்து போயிடுவோம், இதுக்கு மேல நாளையில இருந்து எப்படியா இருந்தாலும் சாப்பாடு இல்லாம சாப்பிட போறோம், இன்னைக்கு நல்லா கொஞ்சம் இருக்கிறத சாப்பிட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், செத்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணிட்டா. கொஞ்சம் மாவு இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அவ்வளவுதான். ஆனால் நான் எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவர் இதைத்தான், அந்த கொஞ்சம் மாவையும் அந்த கொஞ்ச எண்ணெயையும் ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அற்புதமாக ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அப்கோர்ஸ் God used that woman, அந்த மகளை பயன்படுத்தினார், இல்லை என்று நான் சொல்லல. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த சாதாரணமான பொருட்களை வைத்து ஆண்டவர் அந்த மாவையும் அந்த கொஞ்சம் எண்ணெயுமே கர்த்தர் அற்புதமாக நடத்துவதற்கு பயன்படுத்துகிறார். நல்ல கவனிங்க, நம்மளுடைய எக்கனாமிக்ஸ்ல கொஞ்சம்ன்றது கொஞ்சம் தான். ஆண்டவருடைய எக்கானமில
ஆண்டவருடைய எக்கானமில, அவருடைய பொருளாதாரத்துல இந்த கொஞ்சம் என்பதை அளக்க முடியாது. அது அளவில்லாதது. ஆமென். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இதை ஆண்டவர் அற்புதமாக செய்கிறார். Just a little flour and a little oil was able to do a miracle. அங்க ஒரு பெரிய அற்புதத்தை செய்வதற்கு அது கர்த்தருக்கு போதுமானதா இருந்தது. அதனால நான் சொல்றேன், உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், எப்படியாகிலும் மிராக்கிள் வரும் உங்களுக்கு. ஆண்டவர் ஏதாகிலும் ஒரு வகையில உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இன்று ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். இந்த செய்தியை கேட்கிற இன்றைக்கு உங்களுக்கு செய்ய போகிறார். இந்த வாரம் ஆண்டவர் உங்களுக்கு அதை செய்ய போகிறார். சந்தேகமே இல்லை. மூன்றாவது, God's provision is multiplying. ஆண்டவர் இந்த தேவைகளை சந்திக்கிற விதம் என்பது அது பெருகிக் கொண்டே இருக்கும் என்று நான் சொன்னேன். நினைவு இருக்குதா? அதையே தான் மறுபடியும் நான் சொல்லுகிறேன். இந்த வாரமும் அதையே தான் சொல்லுகிறேன். போன வாரம் நம்ம பார்த்தோம், அந்த தண்ணீரற்ற காலத்திலும் அந்த கேரித்த ஆற்றுல தண்ணி வந்து கொண்டிருந்தது. அந்த தண்ணியை தான் இவன் போய் குடிச்சோம். அப்படின்னா இட் வாஸ் மல்டிப்ளைங். அடுத்தது காலையிலும் மாலையிலும் அந்த காகம் வந்து கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருந்தது. இட் வாஸ் மல்டிப்ளைங் until a certain time. அது 7ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, சில காலங்கள் கழித்து அது வற்றி போயிட்டு, நான் அப்பயே சொன்னேன், போன வாரமே சொன்னேன், பயப்படாதீங்க, அது வற்றி போனதுன்ற ஒரு காரணம், அந்த ஒரு காரியம் வரும்பொழுது, சூழ்நிலை வரும்பொழுது கூட ஆண்டவர் அடுத்த மிராக்கிளை ரெடி பண்றார். That's why I'm telling you, God multiplies his miracles. ஆண்டவருடைய அற்புதம் செய்கிற வண்ணமும், நம்முடைய தேவையை சந்திக்கிற வண்ணமும், அதனுடைய விதமும் நான் சொல்லுகிறேன், அது பெருகி கொண்டே இருக்கும். 14ஆம் வசனம் வாசிக்கலாமா? கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவன் சொல்லிட்டான், இவ்வளவுதான் இருக்குது, லாஸ்ட் மீல் நாங்க சாப்பிட்டு சாவ போறோம். அதுக்கு வர நான் பின்னாடி வரேன். இதுல ஒரு 4 பிரின்சிபிள்ஸ் இருக்கு. அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் அந்த செய்தியை நான் ஜெபித்து நான் முடிப்பேன். அது குறைஞ்சே போகாது. தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் மட்டும், நீ திரும்ப உனக்கு வேலை கிடைக்கிற மட்டும், திரும்ப எல்லாம் பொருளாதாரம் சீராகிற வரையிலும், தேசத்தில் இருக்கிற அந்த வியாதி போற வரையிலும் நான் உன்னை போஷிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பயப்படாதீங்க. 15ஆம் வசனம், அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். That is why I say God's miracles are multiplying. கர்த்தர் வந்து செய்கிற அற்புதம் அது பெருகிறதா இருக்கும். அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. எப்படி குறைஞ்சு போகும்? கர்த்தர் சொன்னா எப்படி குறைஞ்சு போகும்? கர்த்தர் கொடுக்கும்போது எப்படி குறைஞ்சு போகும்? மல்டிப்ளை ஆயிட்டே இருக்கும். அதை உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும். அதை நான் நன்றாக உணர்ந்திருக்கிறேன். எங்கள் குடும்பம், நானும் என் மனைவியும் அதை நன்றாக உணர்ந்திருக்கிறதுனால தான் தைரியமா நான் பிரசங்கம் பண்றேன். எலியாவுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. கேள்வி என்ன? உங்களுக்கு கொடுத்தாரா? எனக்கு கொடுத்தார் ஆண்டவர். என்னுடைய தேவைகளை ஆண்டவர் சந்தித்தார். அற்புதமாக ஆண்டவர் சந்தித்தார். ஆச்சரியமாக சந்தித்தார். பெருகி கொண்டே ஆண்டவர் செஞ்சு கொண்டே இருந்தார், செய்து கொண்டு இருக்கிறார். குறைந்து போவதில்லை. அவருடைய ஆசீர்வாதத்திற்கு அளவில்லை. அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அவர். நான் ஒரு தீர்க்கதரிசி இல்லைங்க, நான் எலியாவை போல. நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா போதும். If you are God's child, you are ready for that. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் நீங்க அதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க. அதற்கு நீங்க பாத்திரவான்களா இருக்கிறீர்கள். ஆசீர்வாதம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டது. இதுல இருந்து ஒரு 4 காரியத்தை நான் சொல்லுகிறேன். இதை சொல்லணும்னா என்னுடைய பிரசங்கம் முடியாது. போன அற்புதத்துல நாம பார்த்தோம், obedience and waiting. ஆண்டவர் பேசுறாரு தீர்க்கதரிசி கிட்ட. அங்க போயிட்டு என்ன பண்றா தீர்க்கதரிசி? அதன்படி காத்திருக்கிறான் ஆண்டவருடைய பாதத்துல. 2வது முக்கியமானது, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறார். அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிறார். ஆகினால ஆண்டவர் அந்த அற்புதத்தை எல்லாம் செய்தார் என்று பார்க்கிறோம். இந்த பகுதியில
இந்த பகுதியில ஒரு 4 பிரின்சிபலை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது அகெயின் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். எலியா கிட்ட பேசுறார் ஆண்டவர், நீ சாரிபாத் என்கிற ஊருக்கு போ, அங்கே உனக்கு நான் ஒரு விதவை கொண்டு உனக்கு நான் போஷிப்பேன் கட்டளையிடுறாரு. அதன்படியே அவன் செய்தான். நான் சொல்றேன் பிரியமானவர்களே, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் தான். நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆண்டவர் மல்டிப்ளை பண்ணுவாரு, மிஸ்டீரியஸா பண்ணுவாரு, ஆண்டவர் மிராக்குலஸா பண்ணுவார், சந்தேகம் இல்லை. ஆனா கர்த்தர் நமக்கு எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதலை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த அற்புதத்தின் படியாக இருக்கிறது, முதல் படியாக இருக்கிறது. அந்த பெண்ணு கூட பாத்தீங்கன்னா அவளும் she was obedient. She was also obedient. தண்ணி கொண்டு வான நேரா போயிட்டு தண்ணி கொண்டு வரா பாருங்க. அது என்ன காலம்? மழை இல்லாத காலம். எங்க போயிட்டு அந்த தண்ணியை கொண்டு வந்திருப்பான்னு தெரியாது. அதுல she was willing to share, she was willing to obey. அதனால நீங்களும் நானும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படுகிறோம்? ஆண்டவர் பேசுவார், வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது பேசுவார், பிரசங்க நேரத்தில் ஆண்டவர் பேசுவார். நம்ம கீழ்ப்படுகிறோமா கர்த்தருடைய வார்த்தைக்கு? என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்க மாட்டுது, ஏன்னு தெரியல. நீங்க ஒபீடியன்ஸ் இருக்கான்னு நினைச்சு பாருங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீங்களா? ஞாயிற்றுக்கிழமை விழுந்து சபையில வசனத்தை கேட்கிறோம், வெரி குட். ஆனா வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீங்களா? என்னிடத்துல அநேகர் சாட்சி சொல்லுவார்கள், நான் கர்த்தருடைய வார்த்தையை, அந்த ப்ராமிஸை நான் பிடித்து கொண்டேன், அதன்படி செய்ய ஆரம்பித்தேன். I started obeying it and I am blessed now. இப்பொழுது நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்வார்கள். எவ்வளவு பெரிய ஒரு சாட்சி பாருங்க. இரண்டாவது, விசுவாசம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். 14ஆம் வசனம், கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவன் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னாலும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கணும், அவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்திருக்கணும். அதன்படிதான் கர்த்தர் செய்வார். 15வது வசனம், அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால். அங்கேயும் பாத்தீங்கன்னா ஒபீடியன்ஸ் தான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால். ஒபீடியன்ஸ் அண்ட் ஃபெய்த் ஆல்சோ, ரெண்டுமே இருக்குது. கர்த்தர் சொல்றபடி செய்வார் என்று நம்புகிறது விசுவாசம். ஃபெய்த், ஆண்டவர் சொன்னதை செய்வார் என்று நம்பிக்கை, அது விசுவாசம். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். அப்ப இங்க என்ன நடக்குது? தேர்ட் பிரின்சிபல் இங்க என்ன அப்படின்னா, ஆண்டவர் நம்மை அநேக நாள் போஷிக்க வல்லவராய் இருக்கிறார். God's miracles are continuous. முதலாவது ஒபீடியன்ஸ், ஃபெய்த், அதே மாதிரி செய்றாங்க. கர்த்தர் சொன்னபடியே செய்கிறார்கள். மறந்துவிடக்கூடாத ஒரு முக்கியமான ஒரு பிரின்சிபல் என்ன தெரியுங்களா? நம்முடைய லைஃப்ல மிராக்கிள் வரணும் அப்படின்னா, giving is one of the most important principle. இதுதான் நான் கடைசியாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். giving, கொடுக்கிறது. இங்க பாத்தீங்கன்னா நல்ல வசனத்தை கவனிச்சு பாருங்க. 12வது வசனம், அந்த பிற்பகுதியை நான் வாசிக்கிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறது 2 விறகு பொறுக்கிறேன். அவ முடிவு பண்ணிட்டா, கொடுத்துட்டு சாவலாம், கொடுத்துட்டு சாவலாம். மறுபடியும் சொல்றேன், அவளுடைய முடிவு என்னன்னா, கொடுத்துட்டு செத்துருவோம். அப்ப அந்த கிவ் என்கிறது ரொம்ப முக்கியமான பிரின்சிபல். நான் கொடுப்பேன் என்கிறது ஒரு முக்கியமான பிரின்சிபல். அதுதான் 3வது காரியம், கிவிங், the heart of giving. ஆனா ஒரு சின்ன காரியம் என்னன்னா, அவ முடிவு பண்ணிட்டா, நான் கொடுத்துட்டு சாவ போறேன் அப்படின்னு. I'm going to give and die. ஆனா 4வது ரொம்ப முக்கியமான ஒரு பிரின்சிபல் நான் சொல்றேன், give and live. கொடுத்துட்டு சாவறது இல்ல, கொடுத்துட்டு வாழறது.
அல்லேலூயா. அந்த கொஞ்சத்தை கொடுக்கிறாள் தீர்க்கதரிசியின் இடத்துல. தீர்க்கதரிசியின் வார்த்தையின்படியே அவர் கேட்ட அந்த கொஞ்சத்தை அவள் கொடுக்கிறா. அவகிட்ட இருந்த கடைசியே கூட கொடுக்கிறதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். அது நிமித்தமாக என்ன நடந்தது நீங்க பாத்தீங்கன்னா, அவள் கொடுத்துட்டு சாவலான் இருந்தவ இப்ப கொடுத்துட்டு வாழலாம் என்கிற பிரின்சிபலை கற்றுக்கொண்டாள். அல்லேலூயா. நான் கற்றுக்கொண்டது அதுதான். கொடுக்கணும்ன்றதும் எனக்கு நல்லா தெரியும். கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுத்த காரியம், வேதத்துல சொல்லிக் கொடுத்த காரியம், வாழ்க்கையிலே அநேக சம்பவங்களில நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம். கொடுத்துட்டு வாழலாம் என்றது அது இன்னொரு ஹையர் படி. என்ன தெரியுங்களா? நம்ம கையில சில வேலையில கூட இருக்காது, ரொம்ப நம்ம டைட்டா இருப்போம். அந்த நேரத்துல ஆண்டவர் பேசுவாரு, நீ ரிலீஸ் பண்ணு, நீ இதுக்காக கொடு, இவரு உன்னை விட தேவையில இருக்கிறாரு, இவருக்கு நீ உதவி செய்யணும். பல முறைகள் அப்படி ஆண்டவர் பேசி இருக்கிறார். ஆண்டவரே, எனக்கு இருக்கிறது கொஞ்சம் தான் இப்ப என் கையில இருக்குது, பரவாயில்ல, நீ அதுல இருந்து ஒரு போர்ஷனை கொடு, நீ அதுல இருந்து ஷேர் பண்ணு. Whether it is church, நான் இன்னைக்கு பெருமையாக நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய நாமத்திற்காக சொல்லுகிறேன். இந்த கடந்த என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய ஊழியத்திற்கு வந்ததுல இருந்து அந்த தசம பாகத்தை கர்த்தருக்கு கொடுக்கிறதுல நானும் என் மனைவியும் தவறே மாட்டோம். என்ன செலவு இருந்தாலும் சரி, அந்த மாசம் என்ன செலவு இருந்தாலும் எங்களுக்கு தெரியும் அந்த மாதம் எவ்வளவு தேவை இருக்க போகிறது. அப்ப கொஞ்சம் அந்த டைத்தை புடிச்சு வச்சுட்டோம்னா அந்த டைத்துல ஒரு அமௌண்ட் நிக்குமே, அதுல நம்ம கர்த்தருக்கு உரியது கர்த்தது. ஏன் சொல்றேன்னா, அதை நாங்கள் கொடுத்து அதுல நாங்கள் கண்ட ஆசீர்வாதம் பல. இன்னைக்கு எத்தனை பேர் தசம பாகத்தை ஆண்டவருக்கு என்று கொடுக்கிறோம்? நான் சொல்றது சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லல. சில சபைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க, 50 ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபாய். நல்ல வசதியான ஆளா இருப்பாங்க. நான் சொல்லுகிறது தசம பாகம் எல்லாம் அவர் தான் கொடுத்தாரு. அவருக்கு என்ன பண்ணுவேன், அந்த கொடுத்தவரை நான் திரும்ப ஆனர் பண்ணுவேன். அதுல 10% தான். இதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த 10% டைத்தை பத்தி பேசும்போது சில கிறிஸ்துவர்களுக்கு உடனே உங்களுக்கு கோபம் வந்துடும். அதெல்லாம் புதிய ஏற்பாட்டெல்லாம் அந்த டைத்திங் பிரின்சிபல்லாம் கிடையாது, அது பழைய ஏற்பாடு. உடனே அதுக்கு ஒரு கதை ஒண்ணு சொல்லிடுவாங்க. அந்த ஒரு ஏழை விதவை தாய் என்ன பண்ணிச்சு, 2 காசு எடுத்துட்டு போய் போட்டுதுங்க இல்லையா, அதை கொண்டு வந்துருவாங்க. அந்த அம்மா 2 காசு தான் போட்டுச்சு, இயேசு ஏற்றுக்கொண்டார். அந்த அம்மா 2 காசு போடல, அந்த அம்மா 100% போட்டுச்சு. நம்ம நினைக்கிற மாதிரி இந்திய காசு 2 காசு இல்ல அது. அதே மாதிரி நிறைய காசு இருந்தது, அதுல அந்த 2 காசு எடுத்துன்னு போட்ட கதெல்லாம் கிடையாது. நீங்க வாசிச்சு பாருங்க, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் போட்டாலும் தான் பைபிள்ல இருக்கு. So she gave 100%. அதனால ஆண்டவருடைய பாராட்ட அவ பெறுறா, 100% கொடுத்துடுறா. நம்ம 100% எல்லாம் நீங்க ஆண்டவருக்கு கொடுத்தீங்கன்னா சந்தோஷம். ஆனால் அந்த தசம பாகம் 10% belongs to God. கர்த்தருக்கு உரியது, கர்த்தருக்கு. கர்த்தர் தான் எனக்கு வேலையை கொடுத்தாரு, கர்த்தர் கொடுக்கிற இது, இந்த கையின் பிரயாசம் கர்த்தர் எனக்கு கொடுக்கறதான்னு சொல்லிட்டு அதுல நீங்க தசம பாகத்தை நீங்க விதைச்சு பாருங்க. கண்டிப்பா அதற்கான பலனை, அதனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். தேவனை சோதிக்கலாமா? நம்ம கேன் வி டெஸ்ட் காட்? நம்ம தேவனை சோதிக்க முடியுமா? சோதிக்கலாமா? முடியாது. ஆனால் ஒரே ஒரு இடத்துல தான் பைபிள்ல தேவனையே சோதிப்பதற்கு, டெஸ்ட் பண்ணுவதற்கு ஒரு பெர்மிஷன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்னா, தசம பாகத்தை கொடுத்து பாருங்க, அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை இடம் கொள்ளா போக மட்டும் ஆசீர்வதியாமல் இருப்பேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள். God permits us. ஆண்டவர் அந்த தசம பாகத்துல தான் சோதித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். கொடுக்கறதுல தான் சோதித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். நான் நிறைய முறை சோதித்து பார்த்திருக்கிறேன் ஆண்டவரை. எதுல? கொடுக்கறது இல்ல. அவருடைய ஊழியமா இருந்தாலும் சரி, அவருக்கு கொடுக்கறதா இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்கு என்னால முடிஞ்ச, எனக்கு கடினமான நேரத்துல, அந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற டைம்ல கூட எனக்கு யாரோ ஒருத்தர் கொடுக்கிற அந்த உதவியை கூட சில வேளைகளை நானும் என் மனைவி என்ன பண்ணுவோம்னா ரிலீஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு ஒன்னே ஒன்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எனக்கு நான் என்னுடைய டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிற நேரம், அப்படி எங்க கையில இருந்தது ரொம்ப குறைவான காசு தான், ஒரு 50,000 ரூபாய் இருந்திருக்கும். ஆனா இந்த டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு எல்லாம் பெரிய ஒரு செலவு தொகை எங்களுக்கு முன்பாக இருந்தது. We had only 50,000 in our hand at that time. அப்ப வேற ஒரு சகோதரன், ஒரு பாஸ்டருக்கு அதே மாதிரி ஒரு கிட்னி ப்ராப்ளம், ஒரு வியாதி அவருக்கு அவர் அப்பதான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி வீட்டுக்கு வந்திருந்தார். அப்படி என்னோட ஆண்டவர் பேசுறார், நீ அதுல ஒரு பகுதியை எடுத்துட்டு போயிட்டு அவருக்கு கொடு.
you take a portion of it and you go and bless this man. நானும் என் மனைவியும் உடனடியாக, நமக்கே தேவையில இருக்குது, இப்ப நம்ம இன்னொருத்தருக்கு போய் உதவி நம்ம செய்யறதா? ஆண்டவர் பேசினா செய்யணும். we obeyed, praise God. அந்த 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 கீழ்ப்படுதல் ஆண்டவர் கொடுத்ததற்காக நான் நன்றி சொல்லுகிறேன். இதுல பெருமை படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. எடுத்துட்டு போயிட்டு அவரை பிளஸ் பண்ணிட்டு வந்தவன ஒரு மன நிறைவு. கர்த்தர் கொடுப்பாரு, நம்ம ஆண்டவர் தான் பேசினாரு, கர்த்தர் கொடுத்துருவாரு. சரி, இப்ப நம்ம இவ்வளவு கொடுத்துட்டோமா, ஆண்டவர் எப்படியாக நமக்கு ஒரு 20 மடங்காவது கொடுக்கணும், 30 மடங்காவது கொடுக்கணும்லாம் ஜெபம் பண்ணல. சொன்னதை செஞ்சுட்டு வந்தாச்சு. நான் சொல்லுகிறேன், தேவனுடைய நாம மகிமைக்காக நான் சொல்லுகிறேன், நாங்கள் கொடுத்துட்டு வந்த சில நாட்களில் ஆண்டவர் அதை போல பல மடங்கு, அதை போல ஒரு 30-40 மடங்கு, ஏன் 50 மடங்கு கூட ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்தார். தேவைகளை கர்த்தர் சந்தித்தார். அதனாலதான் சொல்லுகிறேன், கிவ் அண்ட் லிவ். கொடுத்துட்டு வாழ வேண்டும், கொடுத்துட்டு சாகிறது இல்லை. அதனால என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது, இந்த பஞ்ச காலத்துல என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குதுன்னு நீங்க யோசிக்கிறீங்களா? அதையும் உங்களால இயன்ற அளவு கர்த்தருக்கு கொடுங்கள். மற்றவர்களுக்கு, உங்களை விட தேவையோடு கூட இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுக்கு ஆச்சரியமான விதத்திலே, அற்புதமான விதத்திலே உதவி வருகிற அந்த கண்மலையா இருக்கிற கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். So again, let me close this message. Number 1, God's provision is mysterious. தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற விதம் வினோதமாய் இருக்கும். காகத்தை கொண்டு போஷிப்பார், விதவை கொண்டு போஷிப்பார். God's provision is miraculous. தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற விதம் அது அற்புதமானது. பல நாட்களுக்கு தண்ணீர் வந்தது, பல நாட்களுக்கு காகத்தை கொண்டு கறி வந்துச்சு. இங்க கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய், ஆனால் அதை வைத்து ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்கிறார். எல்லாரும் வீட்டாரெல்லாம் சாப்பிட்டாருங்கன்னு போட்டிருக்கு. It was a miraculous. But God's provision is multiplying. கர்த்தருடைய அந்த அற்புதம் செய்கிறது, ஆண்டவர் நம்ம தேவைகளை சந்திக்கிறது, it is multiplying. அது பெருகி கொண்டே இருக்கும். அந்த பஞ்ச காலம் முடியறவர்கள, மழை வர்ற வரலாம் அது பெருகி கொண்டே இருந்தது. அந்த ஆசீர்வாதம் சுரந்து கொண்டே இருந்தது. இட் வாஸ் லைக் a fountain. எத்தனை பேருக்கு அந்த fountain of blessing வேணும்? அப்படிப்பட்ட ஊற்றான ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு வேணும்? கர்த்தர் உங்களை அப்படியாக ஆசீர்வதிப்பார். ஆனால் 4 காரியத்தை நான் மறுபடியும் சொல்லுகிறேன். You need to have obedience. கீழ்ப்படிதல் வேண்டும். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். எலியா கீழ்ப்படிந்தார், அந்த மகளும் அந்த விதவை தாயும் கீழ்ப்படிந்தார். 2வது சொன்ன விசுவாசம் வேண்டும். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி செய்வார் என்ற விசுவாசம் இருந்தது. இந்த அம்மாவுக்கு விசுவாசம் இருந்துச்சு. something is going to happen, ஏதோ நடக்க போகிறது, ஏதோ ஒன்று செய்ய போகிறார், அந்த ஒரு விசுவாசம் வேண்டும். 3வது சொன்ன அந்த கிவிங் இருக்கணும், கொடுக்கிறது இருக்க வேண்டும். 4வது give and live. கொடுத்துட்டு சாகிறது இல்ல, கொடுத்துட்டு நாம் வாழ வேண்டும். தேசத்திற்காக வாழ வேண்டும், சபைக்காக வாழ வேண்டும், அநேகருடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் வாழ வேண்டும். எப்பொழுது நம்ம கொடுக்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க கொடுத்து பாருங்க, ஆண்டவருக்கு உரியதை ஆண்டவருக்கு நீங்க கொடுத்து பாருங்க. ஹோல்டு பண்ணாதீங்க, அதை ரிலீஸ் பண்ணி கர்த்தருக்கு கொடுங்க. மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டிய விதத்திலே ஆசீர்வதிங்க. கர்த்தர் உங்கள் தேவைகளை ஆச்சரியமாக சந்திப்பார். இந்த பேண்டமிக் முழுவதும், இது இன்னும் எத்தனை நாட்கள் இருந்தாலும் அத்தனை நாட்கள் உங்களை போஷிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இனிமேலும் போஷிக்க வல்லவராய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர், முடிவு பரிந்த நம்மை காத்திட வல்லவராய் இருக்கிறார். ஆமென். God bless you. தொடர்ந்து ஆசீர்வாதத்தோடு இருங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக நானும் ஜெபித்துக் கொள்கிறேன். கர்த்தர் மேலான காரியங்களை செய்வார், ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர், எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறார். அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர், God is good. Taste and see that the Lord is good. God bless you. Thank you. God bless you. Thank you.
அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. முழு இதயத்தோடு